சம்சாரங்கிற இந்த கடலை கடக்கணும்னா இந்த விசாரணை நமக்குள்ள திரும்பி பார்க்கணும். நான் ஏன் பிறந்தேன்? நான் இது விசாரணைன்னா சிம்பிள் இதுதான். நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? இந்த உலகம் எப்படி இயங்குது? கர்மான்னு இருக்குதா? இறைவன் இருக்கிறாரா? இல்ல நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கு புண்ணியம் வருதா? பாபம் வருதா? இல்ல இப்போ ஒரு செயல் செஞ்சா இது சரியா தவறா? இதையெல்லாம் வந்து தர்க்க ரீதியாக சரியான முறையில விசாரணை செய்யணும். அங்கதான் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பல பேர் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கவங்க எல்லாம் வந்து அது அவங்க பகுத்தறிவுங்கிற பேர்ல டைரக்டா அதை யோசிக்காம அதை ஒரு கரெக்டான தெளிவுக்கு வராமலே அவங்க டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. அப்படி கிடையாது. பகுத்து அறிந்து அதுக்குதான் இந்த விசாரணை வந்து நம்ம மட்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு வசிஷ்டர். சரியான ஒரு சாது சங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துறாரு. பெரியோர்களையும் ஞானிகளையும் நம் முன்னோர்கள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களா சாஸ்திரம்னா எனது ஞான நூல்கள், ஞான உபதேசம் செய்யப்பட்ட நூல்கள், அதன் அடிப்படையாக கொண்டு விசாரணை செய்யணும்ன்றாரு. ஏன்னா நம்மளே உட்காந்து விசாரணை செஞ்சோன்னா ஒரு ஆன்சரும் வராது. ஏன்னா பக்தர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, நான் யாருன்னு உட்காந்து விசாரணை பண்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலீங்களே சாமின்னா. எப்படி தெரியும்? நான் யாருன்னு நமக்கு தெரியாதனாலதான் நம்ம உட்காந்து விசாரணை பண்றோம். அப்ப நம்மளே உட்காந்துட்டு தெரியாத ஒண்ணு, அப்ப ஏற்கனவே அதை பத்தி தெரிஞ்சவங்களோட சேர்ந்து அவர்களுடைய கைடன்ஸ்லோட நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போதுதான் அதுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்ப ஏற்கனவே வந்து பல சாஸ்திரங்கள்ல ஞான நூல்களை நம்ம முன்னோர்கள் வந்து ஞானிகள் வழியை வச்சு கொடுத்துருக்காங்க. அதனோடு விசாரணை பண்ணா சரியா இருக்கும். இல்ல உயிர்ல உடம்போட உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி அவர்களோட நம்ம வந்து இந்த விசாரணை பண்ணா சரியா இருக்கும்னு சொல்றாரே தவிர தனியாக விசாரணை பண்ணா அது வந்து ஆன்சர் கிடைக்காதுன்னு ரொம்ப தெளிவா இந்த இடத்துல வசிஷ்டர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அப்ப நாம வந்து அப்பனா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், விசாரணை பண்றது வந்து சும்மா நம்ம மட்டும் உட்காந்துட்டு விசாரணை பண்ண ஆன்சர் வராது. சரியான ஒரு சேர்க்கையோட சேர்ந்து விசாரணை பண்ணணும். இன்னொரு இடத்துல இங்க வந்து அவர் வந்து ராமரை வந்து ஒரு இடத்துல வார்ன் பண்றார். என்னன்னா, இப்ப நீ விசாரணை பண்றதெல்லாம் கரெக்ட், ஆனா அறிவில்லாதவங்களோட போய் சேர்ந்துராது அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? அறிவில்லாதவங்களோட போய் சேர்ந்துராதுன்னு வார்த்தையே அது சொல்றாரு. என்னன்னா, ராமா, நல்லா அறிவில்லாதவர்களை தவிர அவர்கள் விசச்செடி போல மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள், அவர்களை விட்டு விலகி செல் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியா யோசிக்காம மந்தத்தன்மையில வாழ்க்கையில அப்படியே ஒரு டல்னஸா இருக்கிறவங்களோட பழகாத. அவங்களுடைய தமோ குணமாக அந்த குணம் நம்ம கூட வந்துடும். புத்திசாலியா இருக்கிறவங்களோட நம்ம நேச்சுரலாவே நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஆக்டிவா இருக்கவங்க, புத்திசாலியா இருக்கிறவங்க, லைஃப்ல ஏதோ அச்சீவ் பண்றவங்க, அவங்களோட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கோ அதில் அவங்களோட தான் நம்ம வந்து ஜென்ரலாவே ஒரு ரிலேட் பண்றதுக்கு பிடிப்போம். எப்பயுமே தத்தியா தூங்கிட்டே இருக்கிற ஆளுகிட்ட போய் நம்ம எதா பண்ணுவோமா, இல்ல ஒண்ணுமே செய்யாத ஒரு ஆள்கிட்ட நம்ம வைப்போமா? அப்படிப்பட்ட ஆளுகிட்ட அப்படிப்பட்ட ஆளுங்க போய் சேருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, சேர மாட்டாங்கன்னு சொல்ல வரல. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட அப்படிப்பட்ட ஆட்கள் போய் சேருவாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு பகுத்து அறிந்து அறியக்கூடிய ஒரு விசாரணை பண்ணக்கூடிய தன்மையில இருக்கிறோம்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களோடு இணைந்து நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் நம்மளுடைய சரியான விசாரணையும் அதிகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழியை பண்ணணும். ஏன்னா நாம இந்த பகுத்தறிவு பண்ணலைனாலே டிஃபால்ட்டா நம்ம சோம்பல் தன்மையில விழுந்துருவோம் அப்படின்னு நீங்க வசிஷ்டர் சொல்றாரு. சோம்பல் தன்மை என்பது தமோ குணத்துக்கு உண்டான ஒரு குணம். தமோ குணம் இருந்தாதான் சோம்பல் தன்மை வரும். நீங்க சுபாவத்திலேயே நீங்க வந்து ஆக்டிவா இல்லாட்டினால டிஃபால்ட்டா நீங்க சோம்பேறி ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? இப்ப சோம்பேறி ஆறாங்களான்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த அறிவை பயன்படுத்துறது இல்ல, யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல, யோசிச்சாலே டயர்ட் ஆயிடுறது. இந்த மாதிரி மந்தத்தன்மையில இருக்கிறவங்க தான் சோம்பல்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட வந்து போயிடவே போயிடாத. ஏன்னா இந்த பகுத்தறிவின் மூலம் நீ வந்து விசாரணை பண்ணேன்னா இந்த உலகம் ஒரு பெரிய மாய தோற்றம், முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம் தான் இது. எப்படி ஒரு மேஜிக் மேன் வந்து உனக்கு முன்னாடி ஒரு இந்திரஜாலம் காட்டினா நீ அதுல எப்படி அவன் கையில இருந்து திடீர்னு பறவை வர வைப்பான், திடீர்னு ஏதோ பண்ணுவான், அவன் எங்க வச்சிருக்கான் எப்படி எடுக்கிறானே தெரியாது, ஆனா நமக்கு பார்த்தா கண்ணு முன்னாடி காட்டுறான். அதே போல இந்த உலகம் ஒரு பெரிய மாய தோற்றமா நம்ம முன்னாடி தெரியுது. இந்த உலகம் மாய தோற்றமா தெரியக்கூடிய இந்த உலகத்தை வந்து நீ சாதாரண கண்ணுல பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாது. நீ பகுத்தறிவால விசாரணை பண்ணி இதோட பொய்யான தோற்றத்தை நீ கிழித்து எறிந்தால் என்றால் தான் அதனோட உண்மையான முகம் உனக்கு தெரியும். அப்ப உண்மையான முகம் உனக்கு தெரிய வேண்டும் என்றால் ஆழமாக நீ விசாரணை செய்யணும் அப்படிங்கிறாரு. சோ விசாரணையோட முக்கியத்துவம் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாத்துங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பகுத்தறிவா ஏற்கனவே விசாரணை செஞ்ச ஞானிகள் இருப்பாங்க. அவங்க எதற்கும் இந்த அதாவது விசாரணை பண்ணக்கூடிய தன்மையில இருக்கவங்களுடைய குவாலிட்டியை சொல்றாரு. அவர்கள் பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, எதை இழந்தாலும் அவங்க வந்து ஒரு கவலைப்பட மாட்டாங்க, எப்பொழுதும் மன அமைதியோட தனக்குள்ள இருப்பாங்க, மற்ற ஒரு பேராசை உணர்வோட இருக்க மாட்டாங்க. எந்த செயல்ல ஈடுபட்டாலும் தனக்குள்ள ஒரு எப்பொழுதும் ஒரு சுகத்தோடு இருந்து அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு செயல்களை செய்வாங்க. அதே ஒரு உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அது போனாலும் போகட்டும், போலனாலும் பரவாயில்லன்னு இருந்து செய்வாங்க. அப்ப
எவ்வளவு ஒரு நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள வந்து வருதுங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். நல்லது.